ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா, சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ரெண்டல் ஹவுஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஆல்ரெடி மட் இன்டர்லாக் பிரிக் வச்சு பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ நம்ம அதை வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. அதாவது ஃபினிஷிங் ஸ்டேஜ்னால் ஹேண்ட் ஓவரே கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு பிரிக் ஆர்ச் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ 11 feet வைடு. ஸோ அதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க காம்பவுண்ட் வால் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்போஸ்டு பிரிக்கில் அப்படியே நம்ம பூசாமல் விட்டுருக்கோம். ஸோ இதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே கம்ப்ளீட்டாக கார் பார்க்கிங் மாதிரி லைக் 2 பக்கமும் வந்து நமக்கு வந்து ஒரு சைடில் வந்து சின்ன ஒரு தடுப்பு சோறு மாதிரி போட்டுட்டு 2 பக்கமும் கார்டன் செட் பண்ண போகிறோம். ஸோ 2 சைட்லேயுமே நமக்கு கார்டன் இருக்கும். நடுவில் வந்து நமக்கு கார் பார்க்கிங் வீட்டோட ஃப்ரண்ட். ஸோ இப்போ கார் பார்க்கிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வீடாக இருக்கும். ஸோ 2 ரெண்டல் ஹவுஸ் பக்கத்தில். ஸோ 2 வீட்டுக்கும் சென்டரில் காமன் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர், அதாவது பிரிக்லேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுற மாதிரி அப்படியே எக்ஸ்போஸ்டு பிரிக்காக பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து சிட் அவுட் இந்த இடம். ஸோ இந்த சிட் அவுட்டில் வந்து நமக்கு இந்த சைடில் சாறுபடி பண்ணியிருக்கோம். ஸோ சாறுப்படியில் ஒரு குட்டி டிசைன் தான், ஒரு சின்ன சிட் அவுட்டு. இது மொத்தத்திலே வந்து ஒரு 6x10 சைஸ் தான் வரும். ஸோ 6x10 சைஸில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஒரு எல் ஷேப்பில் வந்து இதில் வந்து டாப்பில் கிரானைட், இது வந்து குவாட்ஸு. ஸோ இது வந்து சிமெண்ட்லேயே பண்ணுது, பட் நம்ம வந்து உட்டன் டெக்ஸ்சர் பண்ணியிருக்கிறோம். இதில் சிட் அவுட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயின் டோர் வந்து நமக்கு வந்து பழைய டோர் தான் வாங்கணும். ஸோ நமக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஒரு ஒன் டோர் விண்டோ வச்சுருக்கிறோம். மேலே வந்து ஒரு 3 ரவுண்டு வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா வீட்டுக்கு ஹாலுக்குள்ளே நமக்கு வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் பிளெயின் கிளாஸு, அதுக்குள்ளே வந்து ஒரு கிரில் டிசைன். கீழே நமக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 4 feet வைடு. இது வந்து பழைய டோராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ டீக்குட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய சைஸு, அதாவது ஒரு ஃபுல் ஓப்பனுக்கு நம்மளுக்கு வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஓப்பனாக தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹாலில் நிற்கிறோம். ஹால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10x20 சைஸு. ஹாலும் கிச்சனும் வந்து நம்மளுக்கு கம்பைண்டாகவே இருக்கும். ஸோ ஹாலில் நமக்கு சீலிங்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு ஃபால் சீலிங் டிசைன், ரவுண்டில் ஒரு ஃபால் சீலிங் டிசைன். அது மாதிரி எல்இடி லைட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது டியூப் லைட் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம் வீட்டில். ஸோ வீட்டில் எங்கேயுமே நமக்கு வந்து டியூப் லைட்டே இருக்காது. ஸோ அதுதான் இந்த வீட்டில் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் விண்டோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுவும் வந்து ஓல்டு யூஸ்டு டோர்ஸ் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து ஓல்டு விண்டோ. இந்த விண்டோ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு விண்டோவுக்கு மேலே இன்னொரு விண்டோ தூக்கி வச்சுட்டு டேரெக்டாக ரூஃப் வரைக்கும் ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மற்ற வால் எல்லாம் இன்டர்லாக் பிரிக்கில் பண்ணிவிட்டு வால் பட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நமக்கு லிண்டல் யூஸ் பண்ணல. எங்கேயுமே இந்த வீட்டில் வந்து நம்ம லிண்டல் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ரூஃப் வரைக்கும் நமக்கு வந்து ஜன்னல் கொண்டு வந்திருக்கோம். ஜன்னலுக்கு வெளியில் வந்து சன்ஷைட் நம்ம ஓடலே டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே ஃப்ளோர் பார்த்தோம் அப்படின்னா டைல் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 rupees. ஏன்னா இது வந்து கார்னர் பிரேக் ஆன டைல் இதில் இருக்க எல்லாமே. ஸோ இந்த கார்னர்ஸ் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஹைலைட்டர்ஸ் வந்து ஒரு டாட் மாதிரி கொடுத்து ஸோ அதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஹாலில் வந்து கிச்சன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு குட்டி ஒரு டைனிங் கம் கிச்சன் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு குட்டி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அதாவது லிண்டல் போட்டிருக்கோம். லிண்டல் போட்டு கிச்சன்லேருந்து இந்த சைடில் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி. எதுக்காக இந்த லிண்டல் போட்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கிச்சனில் சமைக்கிற ஹீட் எப்போவும் நமக்கு வந்து ஹால் சைடு வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஓப்பன் கிச்சனாக வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டிஷன் இருக்கணும். ஸோ இங்கேருந்து நம்ம சமைக்கிற ஹீட் வந்து இங்கே வராமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணுறோம். இந்த சைடில் ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து இதில் வந்து ஒரு எல் ஷேப் நமக்கு வந்து கிச்சன் டாப் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து குவாட்ஸ். இது நமக்கு கிரானைட்டுக்கு பதிலாக நம்ம வந்து குவாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து கிச்சனில் ஒரு குட்டி ஸ்டோரேஜ், ஏன்னா ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன ஏரியா இதில். ஸோ கிச்சன்லேருந்து நமக்கு பின்னாடி வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. இப்போ கிச்சன்லேருந்து வெளியில் வந்த உடனே நமக்கு ஒரு குட்டி சிட் அவுட். இது வந்து ஒரு 5x10 சைஸு தான்.
இந்த பின்னாடி இருக்கிற வாஷ் ஏரியா எப்படி அப்படின்னா லைக் பின்பக்கமாக நமக்கு ஒரு குட்டி சிங்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளஸ் வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இதில் வச்சுருக்கோம். ஸோ வாட்டர் இன்லெட் அண்ட் அவுட்லெட் வெளியில் போகிற மாதிரி. இதுக்கு வெளியில் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வால் தான். அது கதவை திறந்த உடனே நமக்கு பின்னாடி வந்து ஒரு 4 ஃபீட் நம்ம இடம் விட்டுருக்குறோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஸோ இப்போ ஹாலிலேருந்து நமக்கு வந்து ஒரு 2 பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸு. ஸோ அந்த என்ட்ரன்ஸே நம்ம கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்கோம். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து அப்படியே பிரிக்கில் இந்த லிண்டல் இல்லாமல் வெறும் பிரிக்லேயே நம்ம ஒரு ஆர்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு குட்டி என்ட்ரன்ஸு. இந்த ரெண்டும் எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. லைக் இதில் வந்து நம்ம பாட் வச்சு செடி வச்சுக்கலாம், ப்ளஸ் நம்ம உட்காரனா உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து 2 பெட்ரூமாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போகிறோம். ஸோ இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. வாங்க இந்த பெட்ரூம் போகலாம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 விண்டோ வரும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோ, அதுக்கு அடுத்து இந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோ. அந்த விண்டோவுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் எப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கடப்பா கல்லே பண்ணியிருக்கோம். அதை உள்ளே ஃபுல்லாகவே வந்து நம்ம கடப்பா ஷெல்ஃபு, வெளியில் வந்து நமக்கு எம்டிஎஃப்பில் டீக்வுட் கிரெயின்ஸ் கொடுத்து ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கபோர்டுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு டாய்லெட் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாய்லெட் வந்து ஒரு 6x6 சைஸு. ஸோ ஒரு ஃப்ளோர் மவுண்ட், அதுக்கப்புறம் ஒரு கார்னர் வாஷ் பேஷன், ப்ளஸ் வந்து இதில் ஷவர் ஏரியா. இதில் வால் மிக்சர் செட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இப்போ அடுத்த பெட்ரூம் போகலாம். இப்போ இந்த பெட்ரூமும் நல்ல வெளிச்சம் இருக்கும். ஸோ இதில் வந்து வீட்டோட ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த பெட்ரூம் வரும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 16x10 சைஸு. இதுலேயும் பெரிய விண்டோ. இந்த ஒரு வால் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்படியே எக்ஸ்போஸ்டாக அந்த மட் இன்டர்லாக் பிரேக் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வால் மட்டும் அப்படியே கிளியர் கோட் போட்டு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வித் கபோர்டு. ஸோ ஒரு எல் ஷேப்பில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே நம்ம வந்து கிரானைட்டு சிமெண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாமே இது சிமெண்ட்டில் பண்ணது தான். உள்ளே வந்து நம்மளுக்கு கடப்பா ஷெல்ஃபு, இங்கேயும் வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிளெயின் கிளாஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி. ஸோ அந்த பக்கத்தில் நமக்கு எப்படி டாய்லெட் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஒரு 6x6 சைஸில் ஒரு டாய்லெட்டு. ஸோ அதே மாதிரி எதிர்த்தப்பில் நமக்கு வந்து ஒரு ஷவர் ஏரியா, அதுக்கடுத்து வந்து ஒரு ஃப்ளோர் மவுண்ட் கிளாசெட்டு, இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2வது வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் பண்ணியிருக்கோம். பட் குட்டி குட்டியாக சின்ன சின்ன டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது இப்போது சிட் அவுட்டில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். இதில் அது கிடையாது. சிம்பிளாக ஒரு சின்ன விண்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் டோர் டிசைன் மட்டும் கொஞ்சம் வேறு. ஏன்னா அது நம்ம செகண்ட்ஸ் எடுக்கிறதுனால எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு கோல்டன் கலர் பேட்டர்ன் கொடுத்துட்டு டீக்வுட் கிரைன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது வந்து டீக்வுட் டோர் கிடையாது. அது வந்து டீக்வுட் ஒரிஜினல் டீக்வுட் டோர். இது வந்து டீக்வுட் கிடையாது, ஆனால் நம்ம வந்து கிரைன்ஸில் பண்ணியிருக்கிறோம். ஸோ உள்ள ஹால் வந்த உடனே நமக்கு அதே சீலிங் டிசைன் பண்ணியிருக்கிறோம். பின்னாடி வந்து அந்த கிச்சன் கலர் கொஞ்சம் தீம் மாற்றிருக்கோம். ஸோ அந்த வீட்டில் வந்து நமக்கு எல்லோ கலர் பண்ணியிருப்போம். இங்கே வந்து லைட்டாக ஒரு ப்ளூ. மற்றபடி எல்லாமே வந்து சேம் பேட்டர்னில் தான் பண்ணியிருப்போம். இதில் பேக்ரவுண்டில் வந்து ஒரு எலிஃபண்ட் டிசைன், அதுக்கப்புறம் டைனிங் கம் கிச்சன். ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேம் அதே ஆர்ச்சு வித் வந்து ஃபோட்டோஸ் மட்டும். அந்த வீட்டில் வந்து எலிஃபண்ட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து குட்டியாக வேறு ஒரு பிக்சர், ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு வால் ஆர்ட்டு. ஸோ அதுவும் ஒரு டைலில் பண்ணியிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய காஸ்ட் எஃபெக்டிவான விஷயம் கையில் எடுத்திருக்கோம். அதாவது வந்து ஓல்டு யூஸ்டு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கார்னர் பிரேக்கான டைல், அப்புறம் மட் இன்டர்லாக் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிங்கே பண்ணல. நிறைய இடத்துல நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்குறோம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை விட அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.